ஏறு தழுவுதல், ஏறுகோள், மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, பொள்ளெரு பிடித்தல் என்று தமிழகத்தின் பல பகுதிகளில் பல பெயர்களில் குறிப்பிடப்படும் இவ்வீர விளையாட்டு முல்லை நில மக்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக பண்டைய காலத்தில் இருந்தது. சிந்து சமவெளி நாகரீகத்திலும் ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ள நிலையில் ஏறு தழுவுதல் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் காளையை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராக பயின்று வருகிறது. பழந்தமிழ் நூலான கலித்தொகையின் முல்லை கலியியல் இடம்பெறும் பாடல்களில் ஏறு தழுவுதல் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மலைப்படுகாம் நூலிலும் பட்டினப்பாளையிலும் பள்ளுப்பாடல்களிலும் சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய சில குறிப்புகள் உள்ளன என்கிறார் தமிழ் பேராசிரியர் பேச்சிமுத்து. ஜெயிக்கக்கூடிய ஆண்மகனுக்கு மட்டும்தான் பெண்ணை மணமுடித்து கொடுப்போம் என்கிற மரபை அவர்கள் பின்பற்றியிருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய மார்பை தழுவுகின்ற பொழுது எப்படி விருப்பத்தோடு ஒருவன் தழுவுகிறானோ அதுபோல அந்த மாட்டினது கொம்பை பிடித்து தழுவி அதை அடக்க வேண்டும், அப்படிப்பட்ட வீரனைத்தான் நாங்கள் விரும்புவோம் என்பது போல அந்த தலைவியரே சொல்வது போல அங்கே காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது வியப்பான ஒன்று. எனவே அந்த வகையில் அந்த ஆயர் குலத்து மக்களிடம் இந்த விளையாட்டு, அதை ஏறு தழுவி விளையாடுகின்ற அந்த விளையாட்டு, காளையை அடக்குகின்ற அந்த விளையாட்டு வாழ்வியல் ஒன்றாக இயல்பாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏறு தழுவுவதற்கு முன்பாக அதில் ஈடுபடும் இளைஞர்கள் நீர்த்துறைகளிலும் ஆலமரத்தின் கீழும் மாமரத்தின் கீழும் உள்ள தெய்வங்களை வணங்கி முறைப்படி தொழுவில் பாய்ந்து காளைகளில் துள்ளலை அடக்கி அவற்றை வேலைகளுக்கு பயன்படுத்துவதை ஒரு விளையாட்டாக்கிய செயல்தான் ஏறு தழுவுதல். பிற்கால இலக்கியங்களில் ராஜமையரின் கமலாம்பாள் சரித்திரம், குபராவின் வீரமாளின் காளை, சீசு செல்லப்பாவின் வாடிவாசல் ஆகியவை 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலும் இவ்விளையாட்டு தொடர்ந்ததை பதிவு செய்கின்றது. இன்றும் கட்டபொம்மன் புகழ்பாடும் வாய்ப்பாட்டிலும் கட்டபொம்மன் காளைகளை அடக்கியதாக கூறுவார். பின்னர் வந்த பல தமிழ் திரைப்படங்களிலும் இவ்வீர விளையாட்டு தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. காளை சாதாரணமாக வரும், இவன் குதிரையில் உட்காந்தோ அல்லது கையில் ஈட்டியோடையோ வந்து அந்த காளையை குத்துவான். 4 பேர் 5 பேர் சேர்ந்து அந்த காளையை குத்தி குதறிட்டு பிறகு அதை அடிமாடு மாதிரி கொண்டு போய் சாப்பிட்ருவாங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை. மாடு தான் ஆயுதத்தோடு வருது, கொம்பு. மனிதன் நிராயுதபாணியாக போகிறான், கையில் ஒன்றும் கிடையாது. அப்போ இவன் போய் ஒன்றும் காலமாட்டை துன்புறுத்த போகிறதில்ல. சரி, இப்படி வந்தோம்னா அப்போ மாடு மனுஷனை துன்புறுத்துதில்ல, இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. துன்புறுத்துறதுனா எல்லாம் துன்புறுத்துறது தான். அதில் ஆள் இறந்து போகிறாங்களே அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்க. எந்த விளையாட்டில் யார் இறக்கலை? ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட்டில் ஒருத்தர் இறந்து போனார், அதுக்காக கிரிக்கெட் தடை பண்ணிட்டாங்களா? எதுவும் நடக்கத்தான் செய்யும். அந்த விளையாட்டுங்கிறது என்னென்னா சமுதாயத்தில் அத்தனை பேருக்கான ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. அரை நூற்றாண்டுகளுக்கு முன் புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்னும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்பட்டு மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பண முடிப்பு பரிசாக வழங்கப்பட்டது. பின்னர் சல்லிக்கட்டு என்ற சொல்லாடல் திரிந்து ஜல்லிக்கட்டு என்று ஆனது என்றும் கூறப்படுகிறது. ஜல்லிக்கட்டு என்பது அழைக்கப்படுகின்ற அந்த ஏறுதழுவல் என்பது காலங்காலமாக அந்த மக்களிடத்திலே இயல்பாக தொடர்ந்து வருகிறது. இது வந்து செயற்கையானதில்லை. அந்த மக்கள் அந்த மாடுகளை தெய்வம் போல போற்றி பாதுகாத்தார்கள். அதான் முக்கியமானது. அதை வந்து துன்புறுத்துறது நோக்கம் இல்லை, அவர்களை தெய்வமாக. அதனால தான் நீங்கள் வந்து நந்தி என்பதை சிவபெருமானுக்கு முன்னால் வச்சுருக்கிறோம். கால பழமையால் பல்வேறு மாற்றங்களுடன் சமூக நிலைகளுக்கும் ஏற்பவும் இவ்வீர விளையாட்டு நிகழ்த்தப்பட்டாலும் இது தொன்மையானது என்பதிலும் மக்களின் பண்பாடு சார்ந்து என்பதிலும் ஐயமில்லை.